الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم
كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتة كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفأعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்த இந்த உலகத்தில் மண்ணை படைத்த அந்த மண்ணில் மனிதனை படைத்த அதே மண்ணில் மனிதனை வளரச் செய்த அந்த மண்ணில் மனிதனை மரணிக்கச் செய்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஐம்மாக்கள், மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சிறந்த முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் இந்த உலகிற்கு பலதரப்பட்ட நபிமார்களை அனுப்பியுள்ளான். ஆனால் அதில் வெறும் 25 நபிமார்களை மட்டும்தான் இந்த குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான். அதில் 4வது நபி யார் என்று தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிமு 1985 முதல் 2160 வரை வாழ்ந்தார்கள். ஈராக்கில் உள்ள தலை சிறந்த நகரமான பக்தாதுக்கு அருகில் உள்ள ஊர் என்ற ஊரில் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய தந்தை பெயர் ஆசர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயசில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. என்னவென்றால், எதையும் கேட்க முடியாத, எதையும் பார்க்க முடியாத, தன் மேல் ஒரு ஈ உட்கார்ந்தால் கூட அதை தட்டிவிட இயலாத ஒரு கல், ஒரு சிலை எப்படி என்னுடைய கடவுளாக இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு பின் ஒரு மலை மேல் அமர்ந்து யோசிக்கின்றார்கள். நட்சத்திரங்களை பார்க்கின்றார்கள். ஒருவேளை இது என்னுடைய இறைவனாக இருக்குமோ என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அந்த நட்சத்திரங்கள் மறைந்து விடுகின்றது. இது என்னுடைய இறைவனாக இருக்காது என்று உறுதிப்படுத்துகிறார்கள். அடுத்து நிலாவை பார்க்கிறார்கள். அந்த நிலாவும் மறைந்து விடுகிறது. அதுவும் என்னுடைய இறைவன் இல்லை என்று உறுதிப்படுத்துகிறார்கள். அடுத்து சூரியனை பார்க்கிறார்கள். ஒருவேளை இது என்னுடைய இறைவனாக இருக்குமோ, இது மிகவும் பெரியதாகவும் மிகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது, இது என்னுடைய இறைவனாக இருக்குமா என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அதுவும் மறைந்து விடுகின்றது. அதுவும் என்னுடைய இறைவன் இல்லை என்று அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். அதற்கு பிறகு கூறுகின்றார்கள், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அவன்தான் உண்மையான இறைவன், அவன்தான் என்னுடைய இறைவன் அல்லாஹ். அவனுக்கு நான் எந்த தீங்கும் இழைக்க மாட்டேன், எதையும் இணை வைக்கவும் மாட்டேன் என்று கூறுகின்றார். அதற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு
தன்னுடைய குடும்பத்தில் இருந்து தன்னுடைய தந்தைக்கு தான் முதலாவதாக இஸ்லாத்தை எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய தந்தை அவர்களுடைய தந்தை ஒரு சிலை வணக்க வழிபாட்டுசாலி. அவர் சிலை வணக்க வழிபாட்டில் மிகவும் தீவிரமாக இருக்கின்றார். அதனால் முதலில் தன்னுடைய தந்தைக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் சென்று, என் அருமை தந்தையே, எதையும் கேட்க முடியாத, எதையும் பார்க்க முடியாத, உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காத ஒரு கல்லை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? நான் உங்களுடைய இரத்தத்தில் இருந்து வந்திருக்கலாம். நான் உங்கள் மகன் என்பதால் உங்களை விட சிறுவன்தான். ஆனால் உங்களுக்கு தெரியாத, நீங்கள் அறியாத ஒரு ஞானம் அல்லாஹ் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதை பின்பற்றி கொள்ளுங்கள். அதை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள். அதை பின்பற்றினால் நான் உங்களை நேர்வழியில் அழைத்து செல்வேன். அச்சமில்லாத மிகப்பெரிய லட்சியத்தை அடையக்கூடிய நேர்வழியில் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்களுடைய தந்தை பதிலளித்தார், இப்ராஹிமே, நீ இந்த சிலைகளை வணங்கவில்லை என்றால் இந்த சிலைகளை ஏசவும் செய்யாதே, குறை கூறவும் செய்யாதே. அப்படி நீ இந்த சிலைகளை குறை கூறினால் பதிலுக்கு நானும் உன்னை ஏசுவேன், உன்னை குறை கூறுவேன் என்று கூறுகிறார்கள். அதற்கு பிறகு நீ இங்கிருந்து செல்லவில்லை என்றால் உன்னை கல்லாலே அடித்து கொன்று விடுவேன். வாழ்க்கை முழுவதும் நீ என்னை விட்டு போய்விடு என்று அவருடைய தந்தை கூறுகிறார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், என் அருமை தந்தையே, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். உங்களுக்காக அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுகிறார்கள். பாவ மன்னிப்பு எந்த அளவுக்கு கேட்டார்கள் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கில் இருந்து சிரியாவுக்கு சென்றதற்கு பிறகு, சிரியாவிலிருந்து மக்காவிற்கு சென்று மக்காவில் காபாவை கட்டியதற்கு பிறகு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகும் கூட அவர்களுடைய தந்தைக்காக அவர்கள் துஆ பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அடுத்தபடியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊரில் ஒரு திருவிழா நடக்கின்றது. அந்த திருவிழாவில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் சிலைகளை ஒரு அறையில் வைத்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த அறையில் சென்று அங்கு இருக்கக்கூடிய சிறு சிலைகள் அனைத்தையும் உடைத்துவிட்டு அங்கு இருப்பதிலேயே பெரிய சிலையின் கையில் அந்த கோடாரியை வைத்துவிட்டு வந்து விட்டார்கள். ஒருவர் வந்து அந்த சிலைகளை பார்க்கும் பொழுது அந்த சிலைகள் உடைந்திருக்கின்றது. இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியப்படுகிறார். உடனே ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து காமிக்கிறார். ஊர் மக்கள் கேட்கிறார்கள், இது எப்படி சாத்தியம், இந்த சிலைகள் எப்படி உடைந்திருக்கும் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள், இந்த பெரிய சிலைதான் இந்த சிறிய சிலைகளை உடைத்தது என்று. அதற்கு ஊர் மக்கள் கேட்கிறார்கள், இது எப்படி சாத்தியமாகும்? இந்த சிலைக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிலை எப்படி இந்த சிறிய சிலைகளை உடைத்திருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அதைத்தான் நானும் சொல்கிறேன். இந்த சிலைகளுக்கு ஆற்றல் இல்லை, இந்த சிலைகளுக்கு சக்தியும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்களை எப்படி இந்த சிலைகள் பாதுகாக்கும்? நீங்கள் எப்படி இந்த சிலைகளை நம்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அனைவரும் அமைதியாக ஆகிவிட்டார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் சிலர் பேசிக் கொள்கிறார்கள், இந்த இப்ராஹிமை நாம் எப்படியாவது அழித்து விட வேண்டும், இல்லை என்றால் அவன் அனைத்து மக்களையும் இஸ்லாமின் பால் அழைத்து விடுவான் என்று. அதில் ஒருவர் சொல்கிறார், இப்ராஹிமை நாம் நெருப்பில் தூக்கி எறிந்து விடுவோம் என்று திட்டம் கொடுக்கிறார்.
அப்பொழுது அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி எறிய தயார்படுத்தி விட்டார்கள். அப்போது ஒரு மலக்கு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எனக்கு உதவி அளிப்பான், யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை என்று கூறுகிறார்கள். யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை என்று கூறுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி எறிய துணிந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். குல்னா யா நாரு கூனி பருதம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்ததாக மாறிவிடு என்று. அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதுவும் செய்யவில்லை, அது குளிர்ந்ததாக மாறிவிட்டது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகங்கள். என்னென்ன தியாகங்கள்? நிறைய உள்ளது, ஆனால் அதில் சிலவற்றை பார்ப்போம். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் என்னவென்று, உன்னுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நீர் ஒரு பாலைவனத்தில் விட்டு விடுவீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அவர்களும் அல்லாஹ்வின் கட்டளையின் பால் அவங்களுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து சென்று ஒரு பாலைவனத்தில் விடுகிறார்கள். அப்பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த பதிலும் அளிக்கவில்லை. மீண்டும் கேட்கிறார்கள், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? மறுபடியும் எதுவும் கூறவில்லை. மீண்டும் கேட்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று. அதற்கு பிறகு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை, அமைதியாக இருந்து விட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சிளம் குழந்தை, அவர்களுக்கு பசி எடுக்கின்றது. அந்த பசியில் அவர்கள் அழுகிறார்கள். அப்பொழுது பாலைவனத்தில் எந்த உணவும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சஃபா மர்வா என்ற இரண்டு மலைகளுக்கு இடையே ஓடுகிறார்கள் உணவை தேடி. ஆனால் எந்த உணவும் கிடைக்கவில்லை. அப்பொழுது அந்த கவலைக்குரிய விஷயத்தை பார்த்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அப்பொழுது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய கால்களை வைத்து அந்த தரையில் அடிக்கிறார்கள். அந்த தரையில் இருந்து தண்ணீர் அதிவேகமாக வெளியே வருகின்றது. அப்பொழுது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜம் ஜம், நில் நில் என்று கூறுகிறார்கள். இன்றைக்கு மக்கா மதீனா முழுவதும் குடிக்கக்கூடிய தண்ணீர் அந்த ஜம்சம் நீர் இந்த சம்பவத்தின் மூலம்தான் வந்தது. அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. என்னவென்றால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவது போல். அவர்கள் முதல் முறை அந்த கனவு வரும்போது அவர்கள் அதை கண்டுக்கவில்லை. இரண்டாவது முறையும் அந்த கனவு வருகிறது, அவர்கள் அதையும் கண்டுக்கவில்லை. மூன்றாவது முறை அந்த கனவு வருகின்றது. அப்பொழுதுதான் அவர்கள் உணர்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று. அதற்கு பிறகு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று ஒரு பாறையின் மீது படுக்க வைத்து அறுக்க துணிகிறார்கள். அப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், என் அருமை தந்தையே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று கூறினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நீங்கள் அறுக்கும் பொழுது என்னுடைய முகத்தை பார்க்காதீர்கள். என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தீர்களாயின் என் மேல் உள்ள பாசத்தில் நீங்கள் என்னை அறுக்காமல் விட்டு விடுவீர்கள் என்று. அதற்கு பிறகு கூறுகிறார்கள், என்னை அறுக்கும் பொழுது உங்களுடைய ஆடைகளை கழற்றிக் கொள்ளுங்கள். என்னுடைய இரத்தம் உங்களுடைய ஆடைகளில் பட்டால் என்னுடைய தாயார் இதை பார்த்து கவலைப்படுவார் என்று. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க துணிகிறார்கள், அறுக்கிறார்கள். ஆனால் அந்த கத்தி செயல்படவில்லை. மீண்டும் அறுக்கிறார்கள், மீண்டும் செயல்படவில்லை.
மீண்டும் மூன்றாவது முறையாக அறுக்கிறார்கள். ஆனால் மூன்றாவது முறையும் செயல்படவில்லை. அப்பொழுதுதான் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்குகிறான். அதற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்டை அறுத்து பலியிடுகிறார்கள். இதுதான் உலகத்தில் முதலாக பலியிடப்பட்ட ஆடு. அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தில் ஈதுல் அத்ஹா என்ற பண்டிகை வந்தது, பக்ரீத் அந்த பண்டிகை வந்தது. அதற்கு பிறகு அவங்களுடைய தந்தையை தியாகம் பண்ணாங்க. என்ன, அவங்களுடைய தந்தை கிட்ட போயிட்டு மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க. ஆனா அவங்க தந்தை கேட்கல. அவருடைய சிலை வணக்க வழிபாட்டுல உறுதியாக இருந்தாரு. அவருடைய தந்தையே அவருடைய மகனை கல்லால் அடிச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வாழ்க்கை முழுவதும் நீ என் கூட பேசாத, என்னை விட்டு விலகிடு அப்படின்றாரு. இந்த காலத்துல நம்மளுடைய தந்தை நம்ம கிட்ட ஒரு நாள் பேசலன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கவலையா இருக்குமா? அதே மாதிரிதான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை வாழ்க்கை முழுவதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசவில்லை. அடுத்தபடியாக இதில் இருந்து படிப்பினைகள். என்ன படிப்பினைகள்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுதல். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்புல தூக்கி போட போனாங்க. ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருக்கு, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற தோழரா ஆக்கி இருக்கு. அடுத்து மார்க்கத்திற்காக எதையும் தியாகம் செய்வது. தன்னுடைய தந்தையை தியாகம் செய்தார்கள், தன்னுடைய ஊரை தியாகம் செய்தார்கள், தன்னுடைய மனைவியை தியாகம் செய்தார்கள், தியாகம் செய்ய துணிந்தார்கள், தன்னுடைய மகனையும் தியாகம் செய்ய துணிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார். அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவருடைய தாயிடம் சென்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறினார். அதற்கு அவருடைய தாய், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் நான் உன்னுடைய கண் முன்னாலே தூக்கிட்டு என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று கூறினார். அதற்கு அந்த சஹாபி கூறுகிறார், அம்மா அந்த மாதிரி பண்ணாதீங்க, என் கண்ணு முன்னால நீங்க சாவுறத என்னால பார்க்க முடியாது, நான் என்னோட மனசு அதை தாங்கிக்காது அப்படின்றாங்க. அப்பொழுது அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பனா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துரு அப்படின்றாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாரு, இல்ல முடியாது, நீங்க 100 முறை என் கண் முன்னால் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டாலும் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள். பாருங்கள் எவ்வளவு தியாகம்! நபிமார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏதாவது தியாகம் செய்கிறோமா? இல்லை. அவர்களை போன்று ஒரு நாளும் நாம் தியாகம் செய்தது இல்லை. அவர்களை போன்று வாழ வேண்டும். இப்பொழுது கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எதை கேட்டுமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله النبي الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله
وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இப்பொழுது முன்னுரையில் இப்ராஹிம் நபியோட வரலாறு பார்த்தோம். இந்த உரையில் என்னவென்றால் இஸ்லாத்துடைய கடமை, இஸ்லாத்தின் தூண்கள் 5. அதுல முதல்ல தொழுகை, இரண்டாவது முதல்ல கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத். அந்த ஜக்காத்தை பத்தி இந்த இரண்டாவது உரையில பார்ப்போம். ஜக்காத் அப்படின்றது 2 முஸ்லிம்களுக்கு இடையே ஒரு உறவை ஏற்படுத்துகின்றது. எப்படி என்று சொன்னால், ஒரு செல்வந்தரான முஸ்லிம் ஒரு ஏழையான முஸ்லிம்களுக்கு உதவுறதுனால இந்த உறவு ஏற்படுது. அவங்களுக்கு இடையே பாசம், அன்பு ஏற்படுது. அவர்களுக்கு இடையே பாசம், அன்பு ஏற்படுது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் வறுமையிலும் வசதியிலும் செலவிடுவார்கள். இதுல நம்ம ஜக்காத் கொடுக்கறதுனால ஒரு முஃமினுடைய பண்பும் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய கட்டளையும் நிறைவேற்றப்படுகின்றது. அப்படி அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றலனா என்னன்னா, இப்போ தங்கம் வெள்ளி வச்சிருக்கவன் என்ன கட்டளையை நிறைவேற்றணும்னா, அவன் அதற்குரிய ஜக்காத்தை கொடுக்கணும். அதை கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமை நாளில் அதை நரகத்தில் அந்த தங்கம் வெள்ளியை கரைத்து அவனுடைய முகத்தில் ஊற்றப்படும். இப்போ மாடு வச்சிருக்கவன் என்ன கடமையை நிறைவேற்றணும், அவன் அதுக்குண்டான ஜக்காத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா அவனை மறுமை நாள்ல ஒரு மைதானத்துல அந்த மாடுகள் எல்லாம் சேர்ந்து அவனை மாடுகள் காலால் மிதிக்கும், முட்டும். ஒரு மாடு அடுத்து இன்னொரு மாடு, இன்னொரு மாடு அடுத்து இன்னொரு மாடு, தொடர்ந்து அவன் வேதனை செய்து கொண்டே இருப்பான். மூன்றாவது ஆடும் அதே போன்றுதான். ஆடுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அதே போன்றுதான் ஒரு மைதானத்தில் வைத்து முட்டப்படும். தொடர்ந்து அவனுக்கு வேதனை ஊட்டிக் கொண்டே இருக்கப்படும். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى وأولى وأعز وأتم وأهم أقوى وأكبر. أقيموا الصلاة.